இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வணக்கம் தமிழொலியூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அறிமுகமாக இருக்கின்றது புதிய அரசிலே. ஆனால் நாங்கள் இந்த விடயத்தை ஏன் சொல்ல வருகிறோம் என்றால், நாங்கள் கதைக்க போன்ற இன்றைய தலைப்பும் அப்படித்தான் இருக்கிறது. சூழலை எப்படி நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், என் சுற்றுப்புற சூழல் என் முக்கியத்துவமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற விடயங்களை பேசலாம். பல நோய்களுக்கு காரணம் இந்த சுகாதார குறைபாடு என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆரம்ப காலங்களிலிருந்து இன்று வரை, இந்த போன வருட முடிவில் இன்று வரை நாங்கள் பார்க்கின்ற விடயங்களில் எங்களுடைய சுற்றுச்சூழலுடைய சுகாதார குறைபாடுகள் தான் பெரிய நோய் தாக்கங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது எலிக்காய்ச்சல் என்கின்ற ஒரு நோய் விடயம் உருவானதுக்கு காரணமே சுற்றுச்சூழலே நீர்நிலைகள் மாசடைந்ததுதான் காரணமாக இருந்தது. ஆகவே அங்கே நீர்நிலைகளிலே எலிகள் குடிக்கொண்டு தங்களுடைய அந்த கழிவுகளை அதில் செலுத்தியதனால், பின்பு அந்த கழிவு நீர்களிலே மற்றவர்கள் செய்கைகள் விவசாய செய்கைகள் மேற்கொண்டதனால் அல்லது வீடு பகுதிகளிலே நீர் தங்கினதனால் இந்த விடயங்கள் உருவானது. எலிகளை அதிகரிக்கிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே அதற்கேற்ற வைத்து எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் சிறப்பாக வைத்து பேணவில்லை என்கிற ஒரு விடயம் தெரிய வருகிறது. அழுக்குகள் நிறைந்த ஒரு இடமாக எங்களுடைய பிரதேசமாக நாங்கள் அவற்றை வைத்திருக்கின்ற பொழுது அங்கே எலிகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம் எலிக்காய்ச்சல். அடுத்து சுற்றுப்புற சூழல் துப்புரவு இல்லை என்பதற்கு அடுத்தடுத்து காட்டு இலங்கையினுடைய 25 மாவட்ட அடிப்படையிலே கொழும்புக்கு அடுத்தடுத்து கொழும்பு கம்பகாவுக்கு அடுத்து யாழ்ப்பாண மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சுகாதார குறைபாட்டில் இருக்கிறது என்பது எனக்கு புரிந்து கொள்ளக்கூடியது. ஏனென்றால் டெங்கு பரவல். டெங்கு என்பது இன்று இலங்கையை பொறுத்தவரை 3வது நிலைப்பாட்டிலே யாழ்ப்பாணம் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. கொழும்பு கம்பகாவுக்கு அடுத்து பெரும்பாலானவர்கள் டெங்கினால் பாதிக்கப்படுகிறார். ஆகவே இந்த டெங்கை நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் சுற்றுப்புற சூழல் என்பது நிச்சயமாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சுற்றுச்சூழலை நாங்கள் சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் இதே ஒத்துதான். சுற்றுச்சூழலை கொஞ்சம் என்ன சொல்வது, சிறப்பாக வைத்திருப்பதோடு தனிப்பட்ட விடயங்களும் தான். ஊழலை அளிப்பது அல்லது இந்த ஊழல் செய்கின்றவர்களுக்கு தலைமைத்துவமாக இருப்பவர்களை பிடிப்பது, அது தேவையற்ற ஆடம்பரமான விடயங்களை செய்வது, இந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே பலரும் இந்த சுற்றுச்சூழல் என்கிற பொழுது பலரும் தங்களுடைய வீடுகள் ஒரு விசேஷம் விரதம், தைப்பொங்கல் விரதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது புத்தாண்டு விரதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தங்களுடைய வீடுகள், தங்களுடைய ரூமுகள், தங்களுடைய இடம், தாம் வசிக்கின்ற பகுதியை மட்டும்தான் துப்புரவு செய்கிறார்கள். வெளிப்புற சுற்றுச்சூழலை பற்றி யாருமே சிந்திப்பது இல்லை. அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதாவது வீட்டிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு அலுவலர்களை பார்ப்பார்கள். பாத்திரம் நீக்குவார்கள், டஸ்ட் தட்டுவார்கள், ஏதாவது கூட்டுவார்கள், துடைப்பார்கள், புதிய பழைய பொருட்களை எரிப்பார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். ஆனால் சுற்றுப்புற சூழல், அதாவது வீட்டை தவிர்ந்த சூழல்கள், அதாவது அவர்களுடைய வீட்டின் நிலப்பரப்பிலே புல்கள் பூண்டுகள் எல்லாம் நிறையவே இருக்கும். அல்லது அவர்களுடைய வீதி பகுதியிலே தங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற பாதைகளில் எல்லாம் புற்கள் இருக்கும். அவர்களுக்குரிய பொறுப்பாக அது இருக்கும். அதே போன்று வீட்டை சுற்றி பொலித்தீன்கள் இருக்கும், சிரட்டைகள் இருக்கும், ஓலைகள் இருக்கும். அதாவது நுழம்பை கொண்டு வரக்கூடிய பல அம்சங்கள் வீட்டை சுற்றி இருக்கும். ஆனால் வீட்டை மட்டும் சுத்தம் செய்துவிட்டு வீட்டை புறப்போதி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஏனென்றால் அதற்குள் நாங்கள் இங்கே வெளியிலே போகிறோம். அது ஒரு பெரிய பெரிய காணிகளாக இருக்கும். ஆனால் அந்த பின்பகுதிகள் எல்லாம் ஒதுக்குப்புறமாக இருக்கும். இன்றைய காலம் வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் வந்து விட்டது இல்லையா? அதாவது வீட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே நாங்கள் சாப்பிட்டு குடித்து குளித்து எல்லாம், ஏதாவது எல்லா வசதியும் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. வெளிப்புறத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை வராது. ஏதாவது விசேஷம் இருந்தாலும் அதுவும் முன்பகுதியை மட்டும் சுத்தம் செய்துவிட்டு நாங்கள் பின்பகுதிகளை பற்றி அவதானமே செலுத்துவதில்லை பலருடைய செயல்பாடு. ஆனால் அங்கே பின்னுக்கு போய் பார்த்தால் தெரியும், பல வீடுகளில் இதுதான். தேங்காய் சிரட்டைகள் ஆங்காங்கே இருக்கும் சேகரிக்கப்பட்டு, கோம்பைகள், தென்னம்பூச்சிகள் என்று சொல்லி பல விடயங்கள், நீர் அதாவது மழை நீர் தேங்கக்கூடிய சூழ்நிலைகள் பல இருக்கும். டின்கள், டப்பாக்கள், போத்தல்கள், டயர்கள் என்றெல்லாம் கணக்கு இருக்கும். அதையெல்லாம் சுத்தம் செய்யப்பட வேண்டிய விடயங்கள். ஏனென்றால் அது டெங்குக்கு ஒரு விடயம், டெங்கு அபாயம். சுற்றுச்சூழல் என்பது மிக பிரதானமான விடயம். இது ஒரு சுற்றுப்புற விடயத்தை நாங்கள் கதைத்தாலும், அடுத்து உண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய தடை விதிப்பு நாங்கள் பார்க்கணும். இந்த பொலித்தீன்கள் லஞ்ச் ஷீட் என்று சொல்கிறோம் தானே, லஞ்ச் ஷீட் என்று சொல்றோம். மற்றது 1 டே கப், இந்த விடயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இன்றும். ஆனால் அந்த நாங்கள் லஞ்ச் ஷீட் 1 டே கப்பை காடைகளிலே தாராளமாக பெறக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவையெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயம், நீண்ட கால பாதிப்பு. மண்ணிலே நீங்கள் ஒரு லஞ்ச் ஷீட்டையோ அல்லது ஒரு 1 டே கப்பையோ தாட்ட வைத்து போட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த இடத்தை கொத்தினாலும் அதே அப்படியே வரும். அல்லது அது சிதைவடைந்திருந்தால் கூட அது நிலத்தில் என்ன சொல்வது, நிலத்தினுடைய வளத்தை அது எடுத்து விடும். அதை நாங்கள் புரிந்து கொள்வதில் அதில் ஒரு பயிரை பேர்ந்து வைக்க முடியாது, அல்லது பயிர் செய்ய முடியாது, அதாவது அதில் ஒரு அழகு தாவரத்தை வைத்தால் கூட அது வளராது. என்ன காரணம்? மண் வளம் அங்கே
இல்லாமல் போய்விடும். இயற்கையை நாங்கள் நோகடித்து எங்களுடைய வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுற்றுப்புறத்தை சுத்திகரிப்பது மட்டுமில்லாமல் அது இயற்கை வளமாக பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம். தனியே நாங்கள் வீடை மட்டும் சுத்தமாக வைத்துக்கொண்டு சிறப்பாக இருந்தால் போதும் எங்கள் நிலைப்பாட்டில் இல்லாமல் எங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் அல்லது எங்களை அண்டிய பிரதேசங்களாக இருந்தாலும் கூட அதுவும் எங்களுக்கு சுகாதார சீர்கேடு, அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு பக்கத்திலே அல்லது எங்களை சுற்றி காணிகள் வறுமையாக இருக்கிறது, அது சிறப்பாக இல்லை, புல் பூண்டுகள் கஞ்சல்களாக அல்லது நுழம்பு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்றால் அது தொடர்பாக நாங்கள் பிரதேச சபைக்கு அறிவிக்க வேண்டும். இந்த காணிக்குரியவர்கள் அல்லது அந்த காணிக்குரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் சொல்ல வேண்டும். அவர்களிடம் சொல்லி அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் பொது நலன் கருதி எங்களுடைய சமூக நலன் கருதி நாங்கள் அதை அறிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நுழம்புகள் எல்லாம் ஒரு எங்கள் வீட்டுக்குள்ளிருந்து எங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை, வேறு பிரதேசத்திலிருந்தும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா அதனுடைய வான்பரப்பிலே அப்படி இருக்கிறது, அது பறந்து திரிந்து வரும். ஆகவே நாங்கள் அது அமைந்த வீடு தானே, எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த வீட்டு நுழம்பு கூட எங்களுக்கு வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பலரும் தங்களுடைய வீட்டு குப்பைகளை மற்றவரிடம் எப்படியா திணித்து விட வேண்டும் என்று நடவடிக்கை எடுப்பார்கள். நான் கண்கூடாக கண்டிருக்கிற பல இடங்களே பார்த்திருக்கிறேன் அந்த விஷயங்களை. தங்களோட வீட்டா குப்பை இருக்கக்கூடாது, ஆனால் மற்றவன் வீட்டா குப்பை இருக்கலாம். இப்போ என்ன செய்வார்கள்னா குப்பை கூட அந்த தங்களுடைய குப்பைகளை எல்லாம் கட்டி வெறுமையாக இருக்கின்ற வளவுகளுக்குள்ள கொண்டே போட்டு விடுவார்கள். அந்த வளவுகளுக்குள்ளே வந்து என்ன செய்யும், நாய் பூனை எலிகள் எல்லாம் நன்றாக ஓடி தெரியும். அவை என்ன செய்யும், அவையெல்லாம் இருந்த குப்பை கூலங்கள் எல்லாவற்றையும் பித்து அதை எல்லாம் அந்த இடம் முழுவ பரப்புகின்ற பொழுது மழை காலங்களில் என்ன செய்யணும்னா டப்பாக்கள் சின்னங்கள் டயர்கள் இதுகளில் எல்லாம் அப்படியே வந்து தண்ணி தேங்கிடும். அது பேர்ந்து அதுலேருந்து நுழம்பு உருவாகும். நுழம்பு உருவாக எங்க வரும் இந்த நுழம்பு, இந்த குப்பையை யார் கொண்டே போட்டுக்கணும் அந்த வீடு தான் நோக்கி நகரும். என்ன எல்லாம் சுற்றுப்புற வீடு தானே, அப்ப எல்லா இடமும் அந்த நுழம்பு பெறும். நாங்க நினைச்சோம் எங்கட வீட்டு நுழம்பு வராது, நாங்க தப்பிட்டோம், எல்லாம் குப்பைகள் எல்லாரும் கட்டி கொண்டே போட்டாச்சு தானே, எங்கட வீடு சுத்தமா இருக்கு நீட்டா இருக்குண்டு. ஆனா அந்த நுழம்பு பறந்து எங்கட வீட்டை வந்து எங்களையும் தான் குத்தும். அதை நாங்கள் யோசிப்பதில்லை. ஆக இதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் சுற்றுப்புற சார்ந்து இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை விட இன்று நன்னீர் என்பது ஒரு அரிதான ஒரு விடயமாக இருக்கிறது. பலருக்கும் நன்னீர், அதாவது குடிநீர் என்பது பல இடங்களிலே வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. ஏன்னா சில பிரதேசங்களில் சட்டவிரோதமாக வந்து இந்த கற்கள் சுண்ண கற்கள் அகலப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போன்று நீர்நிலைகள் வந்து நிலத்தடி நீர்கள் வந்து அசுத்தமடைகிற தன்மைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே நன்னீர் என்பது கூட உவர் நீராக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது குழாய் முறை நீர்கள் தான் அதிகமாக நாங்கள் இருக்கிறோம். குழாய் கிணறுலே தான் நீர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போக போக எப்படி வர போறது என்றால் நாங்கள் குடிநீரை பெறுவதற்கு குழாய்கள் மூலம் தான் பெற வேண்டும். இது குழாய் கிணறு என்று சொல்கிறோம். இனி நாங்கள் பெற போன நீர்கள் வந்து இப்ப கொழும்புகளில் இருக்கிறது போன்று நாங்கள் வீடுகளுக்கே குடிநீரை பெறுவதற்கு குழாய் வழிமுறைகளுக்கு தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. காசுக்கு நீர் வேண்ட வேண்டிய நிலை வரப்போகிறது. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய நீர்கள் அசுத்தமடைந்து கொண்டிருக்கு. காரணம் நாம் தான் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம். விவசாய செயல்களுக்காக செயற்கை கிருமி நாசினிகளை பயன்படுத்துகிறோம். கழிவுகளை வந்து நீர்நிலைகள் அதாவது கழிவுகளை வந்து அதாவது சமூகத்துக்கு அல்லது எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒத்துவராத கழிவுகளை எல்லாம் நாங்கள் நீர் நிலைகளுடன் கலக்க செய்கிறோம். அது ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் கலக்க வைப்பதனால் அந்த ஒரு மாசுபாடு வருகிறது. அவங்க நிலத்தடி நீர் மாசடைகின்ற பொழுது அந்த நிலத்தடி நீர் உவர் நீராக வருவது மட்டுமில்லாமல் மாசுபட்ட நீராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த நீரை குடிக்க முடியாமல் எதிர்காலத்தில் காசை கொடுத்து இப்ப கரண்டை எப்படி நாங்கள் மின்சாரத்தை காசு கொடுத்து வேண்டுகிறோமோ அதே போன்று நீரையும் நாங்கள் ஒரு காலத்தில் காசு கொடுத்து வேண்ட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. முடிந்தவரை இந்த நீர்நிலைகள் அண்மித்து வாழ்கின்றவர்கள் தங்களுடைய வீட்டு குப்பைகள் அல்லது அந்த சமூகத்தில் இருக்கின்ற குப்பைகள் எல்லாம் அந்த நீர்நிலைக்குள் தான் போடப்படுகிறது. ஆகவே அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு தரம் எங்களுடைய வீட்டு சுத்தத்தை சிறப்பாக நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால், அந்த முகாமைத்துவம் செய்வோமாக இருந்தால் மற்றவர்கள் அல்லது பொது பிரதேசங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். இதனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற வேலை திட்டமே தேவையில்லாமல் போய்விடும். நாங்கள் தனிப்பட ஒவ்வொரு தரமே சிறப்பாக இருந்தால் இந்த திட்டங்களே தேவைப்படாது. அது அவ்வாறு இல்லாதனால்தான் இவ்வாறு சுற்றுப்புற சூழலுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களை வைத்து செயற்பட வேண்டி இருக்கிறது. அதனால் நாங்கள் தனிநபர் ஒவ்வொருவர்களும் அதை சிந்திக்க வேண்டும். இது என்னுடைய நாடு, என்னுடைய பிரதேசம், என்னுடைய சமூகம், என்னுடைய வீடு, என்னுடைய தனிப்பட்ட விருப்ப அப்பால் என்னுடைய பொதுவான நோக்கத்தில் நான் வாழ்க்கையை கொண்டு செல்வேன் என்றால் தான் அது சிறப்பான வாழ்வியலாக அமைந்திருக்கும். அதை நாங்கள் சுற்றுப்புற சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா கார்த்தியாயினி? நிச்சயமாக தானேன்னா இப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகளாவிய ரீதியில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த HMPV வைரஸ் என்கிற சீனாவில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் வந்து இலங்கையில் அதனுடைய ஒரு நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டிருக்கிற நிலையில் இப்பொழுது பிரித்தானியாவிலும் அதாவது யுனைடெட் கிங்டம்லும் வந்து
அந்த நோயுடன் இருக்கக்கூடிய பல நோயாளிகளை இனங்காணக்கூடியதாக இருக்கிறது என்று செய்திகள் பரவுகிறது. ஒப்பீட்டளவில் புதிய புதிய வைரஸ்கள் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு வருடங்களுக்கும் அறிமுகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவிற்கு சுகாதாரமாக இருக்கின்றோம் என்றதை தாண்டி இப்பொழுது உலக நாடுகள் எப்படி சுகாதாரமாக இருக்கின்றது என்ற நிலையும் வந்துவிட்டது. இப்ப அண்மையில் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னவென்று சொன்னாலும்னா, அடுத்த நாட்டுக்காரன் என்ன சாப்பிடுறான்றதை வச்சுதான் எங்களுடைய நோய்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்று ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது உண்மையான ஒரு விடயமும் கூட தான். அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை தாண்டி எங்களுடைய நாடு இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகின்றது, அது ஒரு எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அந்த புது விளக்குமாறு கூட்டும் என்று சொல்வார்கள், அது மாதிரி அதுவும் ஒரு கொஞ்ச காலம்தான் கூட்டுப்படுதோ தெரியாது. ஆனால் அப்படி இந்த நடைமுறை வினைதரனான முறையில கொண்டு செல்லப்பட்டால் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களும் உண்மையில் பாராட்டத்தக்க கூடியவர்களாக தான் இருப்பார்கள். பழைய மாதிரியே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு மாதங்கள் 2 மாதங்கள் நடைமுறையிலிருந்து மீளவும் அது அப்படியே இருக்குமாக இருந்து சொன்னால் அது எங்களுடைய அரசாங்கங்களுக்கு புதிய ஒரு விடயமும் இல்லை. இப்படி இல்லாமல் இந்த திட்டம் சரியான முறையில் அமல்படுத்தப்படுமாயின் பாராட்டத்தக்க விடயமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அடிப்படையில் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தனியார் பேருந்துகள் இந்த அலங்காரங்களும் சோதனைகளை பற்றியும் அதையெல்லாம் அகற்றுமாறு இப்பொழுது 3 மாதம் காலக்கெடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதற்கு எதிராக போராட்டங்களும் செய்து வந்த நிலையில் 3 மாத காலக்கெடுகளை அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி கிளீன் ஸ்ரீலங்கா அப்படி என்றது எல்லா இடத்திலையும் அமுலாக்கப்பட்டு எல்லா இடங்களும் துப்புரவாக்கப்பட்டால் அது எங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய நாட்டின் எதிர்காலத்திற்கும் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். அப்படின்றதை தாண்டி இந்த உணவு விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய தன்மை அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த வெளி உணவகங்கள்ல உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் உண்மையில் அந்த உணவகங்கள் இந்த உணவு தரங்களையும் அங்கு பரிமாறக்கூடிய விதங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய பத்திரிகைகள் கூட நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, உணவில் ஒரு பொருளுடைய பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதாக. அப்ப இப்படி இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் பிழை நடக்கிறது அல்லது உங்களுடைய உணவிலாவது ஏதாவது ஒரு பிழை இருக்கின்றதுன்னு சொன்னால் அதனை உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க பாருங்கள். காரணம் இதைத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டு இருக்க போகிறார்கள். இது ஒரு அட்வான்டேஜா எடுத்து அதை செய்து கொண்டுதான் இருக்க போகிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள், பேரம் பேசுகிறார்கள். இதை மூடி மறைத்து விடுவோம், இதற்குரிய பணத்தை நாங்கள் தருகிறோம் என்றோன்னு அவர்களும் என்று சொல்லி செய்கிறார்கள். அதை விட நீங்கள் அதை பொது வழியில் அல்லது உரிய அரசு அதிகாரிகளிடம் அறிவிப்பதன் மூலமாவது அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உணவகங்கள்ல கொஞ்சம் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் உணவுகளை வழங்குறது நல்லது. ஆனால் சில உணவகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் சுத்தமான முறையிலும் சுகாதாரமாகவும் தர நிர்ணயங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சில நிறுவனங்கள் அதே நேரத்துக்கு சில உணவகங்களும் இருக்கின்றது தரமற்ற நிலையில் உணவுகளை வழங்குகின்ற வகையில் அவையில் கொஞ்சம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு சீராக்கங்களை செய்து கொள்வது நல்லதாக இருக்கும். ஏனென்றால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்குள் இப்பொழுது தனியார் பேருந்து சிக்கியது போன்று இனி யார் யார் சிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் சஸ்பென்ஸா தான் இருக்குது. அப்ப நாங்கள் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அதை முன்கூட்டியே இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்காவை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னும் நாங்கள் கிளீன் ஜெஃப்னா, கிளீன் திருநெல்வேலி, கிளீன் மல்லாகம், கிளீன் சுன்னாகம் ஒரு நடைமுறைகளை கொண்டு நாங்களே எங்களுடைய இடங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கொள்றது நல்லம். அதனால்தான் சொல்றோம் கொஞ்சம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு விடயம் காரணமாக அல்லது உணவு சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு துப்புரவு சார்ந்தோ அல்லது கழிவு குப்பைகளை அகற்றாமை சார்ந்தோ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல அரசு அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தண்டப்பணம் செலுத்த வேண்டிய நிலைமைகளுக்கு வராமல் நாங்கள் முன்கூட்டியே அதையெல்லாம் செய்து தயாராக இருப்பது நல்லது அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு விஷயமா இருக்குது. உணவு என்பது கட்டாயம் நாங்கள் ஆரோக்கியம் சார்ந்து உணவு என்பது நாங்கள் ஏலவே நிறைய தலைப்பு பகுதிகளில் கதைச்சிருக்கிறோம். உணவு என்பது உடல் நலம் மட்டுமல்ல, அதுல உள்ள நலமும் இருக்கின்றது என்பது போல உணவு விஷயங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது இப்பொழுது பரவி இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று அது தொற்று நோய் அல்ல என்று நேற்றைய பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உலகளாவிய ரீதியில் தற்போது அந்த நோய் நிலைமை அதிகரித்து வரக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அட்வான்ஸா மாஸ்க் போட்டுக்கொண்டு வெளியில வாரதா இருக்கட்டும், மாஸ்க இனி திருப்பி மாஸ்க் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறதா இருக்கட்டும், அது எங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த வழி மாசு அடைந்திருக்கிற நிலையில பொதுமக்களுக்கு ஏலவே இந்த வழியின் தரம் குறைஞ்சிருக்கிறது. மாஸ்க பாவிக்க சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வந்திருந்தது. ஆனால் பொதுவில யாருமே இப்பொழுது மாஸ்க் பாவிக்கிறது குறைவா தான் இருக்குது. இப்படி இருக்கேக்குள்ள திருப்பி இந்த ஒரு நோய் ஒன்று பரவுறது நாங்கள் முன்கூட்டியே தயாராக இருப்பது நல்லம் என்ற பட்சத்துல மாஸ்க் பாவனைகளையும் திருப்ப முறுக்கா
ஆரம்பிச்சு கொள்ளுங்கன்றதை நாங்க பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புறோம். நோய் நிலைமை உலகளாவிய ரீதியில பரவக்கூடிய நோய் நிலைமையில கட்டுக்குள்ள கொண்டு வர்றது என்பது அது அரசாங்கத்திடமும் பொதுமக்களிடம் தான் இருக்கின்றது. நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்ல மண்ணு. உண்மையிலே அதாவது இன்றைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் பல விதமான நாடு சுற்றுப்புறம் சார்ந்து மட்டுமல்லாமல் ஊழல்கள் எல்லா தடுப்பு விதங்களும் கடைபிடித்து வந்தாலும் ஆரம்பமாக இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆட்டோக்கள் வாகனங்களிலே வந்து ஆடம்பரமான அலங்காரங்கள் ஒலி எழுப்புதல்கள் எல்லாம் தேவையற்ற விடயம் என்று அது தொடர்பான விடயங்கள் அதே போன்று சட்டவிரோத செயற்பாடுகள் எல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதற்கான ஒத்துழைப்பு நாமளும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை சரியாக செய்தால் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அரங்கேறாது. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அவை இவ்வாறான விடயங்களில் மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வுடன் இருந்தால், அதாவது ஒருவரை ஒருவர் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களில் தப்பில்லை மற்றவர்கள் தான் தப்பு செய்கிறார்கள் என்ற எண்ணத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே வந்து ஒருவர் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம், உன்னை திருத்து உலகம் தானாக திருந்தும் என்கிற ஒரு முதுமொழி இருக்கிறது, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் எங்களை திருத்தி விட்டுத்தான் பிற உலகத்தை மற்றவர்களை பற்றி பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் திருந்தினால், தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் திருந்தினால் இந்த உலகத்திலே பல மாற்றங்கள் வரும். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோமே ஒழிய அதில் நான் உட்பட யாருமே அதை செயற்படுத்துவது இல்லை. அதுதான் உண்மை. என்றால் ஒரு தரமே இங்கே மகான்களாக உத்தமன்களாக வாழ முனையவில்லை. எல்லோரும் போட்டியான வாழ்வியலையும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் பணக்காரர் என்கிற பெயருடன் வாழ வேண்டும், நாங்கள் மற்றவர்கள் குறைவில்லை என்கிற ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்றுதான் யோசிக்கிறோம். அவை அதனால் இந்த ஊழல்கள் அல்லது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பணத்தை கொடுத்து நாங்கள் மூடி மறைத்து விடுகிறோம். ஒரு பிரச்சனை வருகிறது எங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக அல்லது எங்களுடைய தொழிலுக்கு எதிராக அல்லது எங்களுடைய கல்வி நடவடிக்கைக்கு எதிராக ஒரு எண் சார்ந்து வருகிறது என்றால் உடனடியாக நான் செய்கின்ற செயற்பாடு என்னவாக இருக்கிறது, நாங்கள் அதிலிருந்து தப்புவதற்கான என்ன வழி இருக்கோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். அதை விடுத்து நியாயமான சட்டபூர்வமான சமூக நோக்கான விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பதும் வெற்றி தரும். அது எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னுடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஹத்யாயினி ராஜேஷ் கண்ணா. நன்றி.